நம்ம 2026 தேர்தலில் எப்படி சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்தி எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டங்களில் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய கரூர் மாவட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். கரூரில் மட்டும் தனியாக ஒரு சட்டம். நம்முடைய பொதுச் செயலாளர் வந்தார் கரூருக்கு, எல்லா ஊருக்கும் போனார். கிட்டத்தட்ட 170 சட்டமன்ற தொகுதி வரையும் போயிருப்பார். ஒரு நாளைக்கு 2 சட்டமன்றம் 3 சட்டமன்ற தொகுதி என்று எல்லா ஊர்லேயும் திமுகனா திமுக விளம்பரம் பண்ணுவாங்க, ஃப்ளக்ஸ் வைப்பாங்க, கூட்டம் நடத்துவாங்க. ஆனால் இங்கே மட்டும் அதிமுக எங்கேயும் விளம்பரம் பண்ணுறதுக்கு விடுறதில்ல, எங்கேயும் ஃப்ளக்ஸ் வைக்க விடுறதில்ல, கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கறதில்ல. எல்லாமே நீதிமன்றத்துக்கு போய் தான் வாங்கிட்டு வர்றோம். அதுக்கு மேலே கேட்டால் கேஸ் போடுறான். திமுக காரனுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. மிகப்பெரிய மாற்றம் வரும் தமிழகத்தில்.